ஹாய், குட் ஈவினிங். நான் இன்ஸ்டாவில் அந்த போஸ்ட்டு போட்டிருந்தேன். எல்லோரும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, புக் லிஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் ஒர்க் போயிட்டு எப்படி படிச்சிங்க எல்லாம். ஸோ அது மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஸோ என்கிட்ட மைக்கு கேமரா எதுவும் சரியாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி பண்ணி ஒன்று போடலான்னு நினச்சேன். ஸோ ஓகே, நான் என்னோடய ஜேர்னியை டிஎன்பிஎஸ்சிக்கு எப்போ படிக்க ஆரம்பித்தேன்னா 2019 டிசம்பரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருந்தேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் படிச்சுட்ருக்கப்போ மார்ச்சில் கொரோனா வந்துடுச்சு. கொரோனாவில் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு ப்ரிப்பரேஷனை. அப்புறம் கொஞ்சம் வேலைக்கெலாம் போயிட்டு, அப்புறம் 2022 ஃபஸ்ட் டைம் குரூப் 2 எழுத ஸ்டார்ட் பண்ணேன். நான் குரூப் 2க்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதினோம். மெயின்ஸில் 122 மார்க்கு தான் வந்துச்சு. ஸோ அதில் கிளியர் ஆகலை. ஸோ மறுபடியும் அடுத்த குரூப் 2க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2024 குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். 2024 குரூப் 2க்கு அதில் கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸு அதே மாதிரி எழுதினேன். மெயின்ஸில் 139 கொஸ்டின் போட்டேன். அது கிடைக்கல. 149க்கு தான் கிடைச்சது. ஸோ அதுவும் விட்டாச்சு. அப்புறம் போன வருஷம் 2024 குரூப் 4 லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எழுதினேன். அதில் 163 கொஸ்டின் போட்டேன். அது ஃபாரஸ்ட்டு கிடச்சது. அப்புறம் ஃபிசிக்கல்லாம் போயிட்டு அது ஒரு மாதிரி கிளியர் ஆகலை. ஸோ இந்த குரூப் 4ல் இப்போது 150 ஒரு நிமிஷம் இந்த குரூப் 4ல் 158 கொஸ்டின் போட்டேன். 158 கொஸ்டின். ஸோ இந்த தடவை இப்போது 294th ரேங்க்கு வாங்கி இப்போ கிளியர் பண்ணேன். இது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும்னு அதுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 எக்ஸாம் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு நிப்பாட்டிடக்கூடாது. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு பார்த்துட்டு, ஸோ அதில் நமக்கு ஏன் கிளியர் ஆகலைன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நம்ம இந்த எக்ஸாமில் பண்ண தப்பை அடுத்த எக்ஸாமில் பண்ணக்கூடாது. நான் அப்படியே கொஞ்சமாக தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது. மேக்ஸு தான் எனக்கு பெரிய மைனஸே. ஸோ ஆனால் இந்த தடவை நான் மேக்ஸில் 23 போட்டேன். 25க்கு 23 போட்டேன் மேக்ஸில். ஏன் காரணம் அப்படின்னா, நான் ரீசனிங் இந்த தடவை கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும். அதில் நான் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் போன குரூப் 2A மெயின்ஸுக்கு படித்தனால அதில் ரீசனிங் வந்தனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த 6 வருஷம் அப்படி தான் போச்சு. 2 குரூப் 2 மெயின்ஸு, அப்புறம் போன குரூப் 4, இந்த குரூப் 4ல் இப்போ கிளியரு. இப்போ விஏஓ எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. அடுத்து இது என்னோடய குரூப் 4 செகண்ட் அட்டெம்ப்ட்டு. போன தடவை நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு பண்ணேன்னு சொன்னேன்ல, இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட்டு. இதில் ஆக்சுவலாக நான் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், இந்த செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா, போன குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் பிப்ரவரியில் வந்துச்சு. ஸோ நான் ஒரு மார்ச் 1 month பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக் எடுத்துகிட்டு ஏப்ரலில் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரலில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஜூலையில் தான் எக்ஸாம் ஜூனில் தான் எழுதுகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ ஒரு 4 month கிட்ட படிச்சுட்ருந்தேன். அந்த 4 month ப்ரிப்பரேஷன் தான் இந்த குரூப் 4க்கு. இது ஆனால் 4 monthல் நீங்கள் குரூப் 4 கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஏன் 4 month அப்படின்னா, நான் ஆல்ரெடி குரூப் 2A படிச்சுட்டு இருந்தேன். நான் ரெகுலராக படிச்சுட்டே தான் இருப்பேன் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு. ஸோ எனக்கு பிரேக்குன்றதே பெருசாக இருக்காது. அதனால் நான் கண்டினியூஸாக அதை படிச்சுட்ருக்கிறது தான். ஸோ குரூப் 4 என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட் இது.
இதில் இந்த 4 மாதத்தில் நான் முக்கியமாக என்னென்ன டாபிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, ஜிகேயில் வந்து பாலிட்டிக்கு ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அப்புறம் மேத்ஸு, ரீசனிங்கு, இந்த 2க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அப்புறம் இது ஜிஎஸ்சில் யூனிட் 8. இதுக்கு இந்த எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே படித்தேன். அதை 2வது சொல்கிறேன். இது அப்புறம் தமிழில் வந்து தமிழுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். தமிழ் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படித்தோம் அப்படின்னா தமிழுக்கு மட்டும் ஒரு 6 மணி நேரம் படிப்பேன். அந்த மாதிரி ஃபுல்லாக தமிழுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். தமிழில் வந்து இந்த தடவை 6 யூனிட்டாக பிரிச்சிட்டாங்க. இந்த 6 யூனிட்டில் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஸ்கூலில் 6th to 12th ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாக படித்தாச்சு. ஸோ ஓகே, இது வந்து நான் என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்டுன்றதை வச்சு சொல்ல வந்தேன். நான் என்ன படித்தேன், எவ்வளோ படித்தேன்றதை வந்து அந்த அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, எப்படி படித்தீங்க, என்னென்ன படித்தீங்கன்னு எல்லாம் கேட்டீங்க. அதுக்கு வந்து இதுதான், இது எல்லாமே சொல்கிறேன் இப்போது. ஃபஸ்ட்டு வந்து நான் டெலிவரி ஒர்க்கு தான் பார்த்தேன். ஸோ அப்போ எப்படி படிப்பேன் அப்படின்னா, மார்னிங் 6 to 12 or 1 ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா அடுத்து படிக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஈவினிங் ஒரு 4 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது போகும். எவ்வளோ நாளும் சாப்பிட்ற டைம் ஒரு 8 வச்சுக்கலாம். அது வரைக்கும் போயிட்டு அப்புறம் சில நேரம் அடுத்தும் படிப்பேன், இல்லை தூங்கிடுவேன். மார்னிங் சில நேரம் வந்து ஒரு 7 இல்லைன்னா 8 அந்த டைமில் சில நேரம் வேலைக்கு போவேன். 6 தான் ரெகுலராக போவேன். 7, 8 போகிற டைமில் வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து நான் டெஸ்ட் பேட்ச் போடுவேன். டெஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவேன். புக்ஸு எல்லாமே அங்கேயே வச்சு தான் படிப்பேன். இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4க்கு படிக்கும்போது தான் ஒரு 3 மாதம் 3.5 மாதம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன் மொத்தமாக. ஸோ படிக்கிறது வந்து இப்படி தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன். சார், டெலிவரி வேலை பார்க்குறவங்களே எப்படி படிக்கிறது, ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு எப்படி படிச்சிங்க அப்படிலாம் கேட்பீங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு ஓட்டினேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஜெப்டோ அப்படின்னு ஒரு இது ஓட்டினேன். ஜொமேட்டோ நீங்கள் ஓட்டினா இல்லை ஸ்விக்கி அந்த மாதிரி ஏதாவது ஓட்டினா நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னா, எப்படியும் மார்னிங் வந்து ஒரு 6 to 11 மேக்ஸிமம் ஆர்டர் வராது. ஜொமேட்டோனாலும் சரி ஸ்விக்கி மேக்ஸிமம் ஆர்டர் வராதுன்னா எப்படின்னா ஃபுல் டைமாக ஓட்டுறவங்க ஓட்டுவாங்க. நம்மளை மாதிரி ஒர்க்கிங் அஸ்பிரன்ஸ் வந்து இந்த 6 to 11 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 12 to 3 ஒரு ஸ்லாட் இருக்கும், 3 or 3:30 ஒரு ஸ்லாட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஈவினிங் நைட்டு வந்து 6 to 10 நல்லா பீக் ஹவராக இருக்கும். இதுதான் பீக்காக இருக்கும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு, ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ இது நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்னிங் 6 அல்லது 5 மணிக்கு கூட எந்திரிச்சிடலாம். நம்ம அந்த 6 to 11 அல்லது 5 to 11 இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம், படிச்சுக்கலாம். இது வந்து டெலிவரி வேலை பார்த்துட்டே படிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த 12 to நைட்டு 10 அல்லது நைட்டு 8 இதுலேயே வந்து ஒரு ₹1000 வேலை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மைனஸெல்லாம் இருக்காது. இதிலே நல்லா வேலை பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். அப்புறம் எப்படி படிச்சிங்க, என்ன படிச்சிங்கன்றதெல்லாம் கேட்டிங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நான் 6 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், இதெல்லாம் படித்தேன்னு. நான் என்னென்ன படித்தேன்றதெல்லாம் சொல்கிறேன். பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் 6th எடிஷன் வச்சுருக்கேன் நான். க்ரீன் கலரில் இருக்கும் ஒரு புக்கு, அதுதான் படிப்பேன். பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்தில் வந்து முக்கியமாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, இதெல்லாம் ஃபுல்லாக இந்த டாபிக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்லாம் படிச்சுக்குவேன். ப்ளஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபுல்லாக கான்செப்டாக இருக்கும். ஃபுல்லாக இதை நம்ம தரவு பண்ணிவிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு செம்மையாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பக்காவாக புரிஞ்சுட்டு நல்லா அதில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த முறை கூட இதில் பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டாங்க. குரூப் 4ல் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. அந்த டேபிள்லாம் லக்ஷ்மிகாந்தில் இருக்கும். அப்புறம் டிபிஎஸ்பியை கூட
சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது லக்ஷ்மிகாந்தில் போட்டிருக்கோம். டிபிஎஸ்பியும் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். இது நீங்கள் லக்ஷ்மிகாந்த் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு கான்செப்ட் கிடைக்கும், நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ நான் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் படித்தேன். இது நம்பர் 1. ஓகே, அடுத்து யூனிட் 8க்கு தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு இப்போ ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல, அது படித்தேன். அது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் குரூப் 2 மெயின்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கை தான் காப்பி பேஸ்ட்டு பண்ணி அவங்க மெட்டீரியலாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ விசாரிக்கும் போது இந்த மாதிரி தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு ஒரு புக்கு இருக்குது தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ வாங்கி அதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறையா ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பற்றியே படிக்கிறதுனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதில் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மெயின்ஸுக்கு 2 மெயின்ஸு 1 மெயின்ஸு 4 கூட நமக்கு அடுத்த வருஷம் இதிலேருந்து நிறைய கொஸ்டின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். இது யூனிட் 8க்கு இது படித்தேன். அப்புறம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஃபுல்லாக, அப்புறம் பாட்டு என்னென்ன போயம்லாம் இருக்குல்ல, தமிழ் போயம்ஸ் ஃபுல்லாக அதெல்லாம் படிச்சுக்கணும். இது யூனிட் 8க்கு. ஓகே, அப்புறம் அந்த ஆர்கியாலஜி தொல்லியல் அகழாய்வுகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு இல்லை தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் ரீசெண்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா ஆர்கியாலஜிக்கு வந்து நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் போய் படிச்சுட்டு இது வெப்சைட்டில் நீங்கள் படிச்சுக்கலாம் இதுக்கு ஆர்கியாலஜிக்கலுக்கு. ஓகே, அவ்வளோதான். யூனிட் 8க்கு வந்து நான் இவ்வளோ தான் படித்தேன். இது அதுக்கு முன்னாடி யூனிட் எக்கனாமிக்ஸும் யூனிட் 9ம் சேர்த்து ஒரே யூனிட்டாக வச்சுருக்காங்க இப்போது. அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக எக்கனாமிக்ஸு 11th 12th என்ன படிப்பீங்களோ அதை படிச்சுக்கலாம். யூனிட் 9க்கு வந்து நீங்கள் பொதுவாக அந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்கீம்ஸ் இருக்கும். சங்கர் அகாடமியிலோட ஸ்கீம்ஸு அதை வந்து நீங்கள் ஸ்கீம்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட அந்த ஸ்கீம்ஸு பிடிஎஃப் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்புறம் எக்கனாமிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அண்டு எக்கனாமிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2025க்கு இப்போ நாங்கள் படித்தோம். 24-25க்கு. இப்போ அடுத்த குரூப் 4க்கு படிக்கிறவங்கெல்லாம் 25 26 அப்படி படிக்கலாம். இல்லை 26 27 இந்த சர்வே அது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன ரிலீஸ் ஆகுதோ அதை படிக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு டிசம்பரில் தான் எக்ஸாமு. ஸோ அப்போ படிச்சுக்கலாம். ஓகே, இந்த எக்கனாமிக் சர்வே ஸ்கீம்ஸு, அப்புறம் அஸ் யூஷுவலாக நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு எப்போயும் போல் 11th 12th படிப்பீங்க இல்லையா, என்ன படிப்போம் நம்ம எக்கனாமிக்ஸுக்கு 11th 12th இந்த 2 படிப்போம். அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து அதுக்கு முந்தின யூனிட்டுக்கு படிச்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் ஜிஎஸ்ஸுக்கு இப்போ பார்த்தாச்சு. ஓகே, ஜிஎஸ்சில் இன்னும் வேறு என்ன இருக்குது? இது இருக்குது. ஸோ ஜாகிரஃபி இருக்குது. ஜாகிரஃபி வந்து அவங்க என்ன தான் கேட்டாங்கன்னா கூட நம்ம அந்த எப்போவுமே அந்த 10th சோசியல் சயின்ஸு 10th அதில் இருக்கிற ஜாகிரஃபி ஃபுல்லாக படிச்சுக்கணும். நான் 6th to 10th படிப்பேன் பொதுவாக. 6th to 10th இந்த ஜாகிரஃபி ஃபுல்லாக படித்து வச்சுக்குவேன். இது நம்ம ஜாகிரஃபிக்கு வழக்கமாக படிக்கிறது தான். ஓகே, இப்போ முக்கியமானது தமிழ் தான். எல்லோரும் தமிழ் தான் கேட்டீங்க. தமிழ் சொல்லிடுறேன். தமிழில் வந்து ஃபஸ்ட்டு புக் 6 to 12 நியூ, அடுத்து 6 to 12 ஓல்டு. இந்த 2 எனக்கு சின்னதாக எழுதுகிறேன். ஆறு to 12 நியூ
அப்புறம் 6 to 12 ஓல்டு, அப்புறம் 6 to 12 2007 எடிஷன். இந்த 3 ஸ்கூல் புக் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 12th வந்து சிறப்பு தமிழும் இன்க்ளூடடு, சிறப்பு தமிழும் இந்த 3க்குமே வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். சிறப்பு தமிழ் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த சிறப்பு தமிழ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த முறை வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அம்மை அப்படிலாம் போட்டு இதில் எது இடைச்சொல் இல்லை இதில் எது இடைச்சொல் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இளங்குமரனோரோட தமிழ் வளம் அப்படின்ற நூலில் இருந்து தான் வந்து அது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அப்போ அந்த இளங்குமரனோரோட தமிழ் வளம் நூலே படிக்கலை. ஆனால் அந்த கொஸ்டினுக்கு வந்து அம்மை அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா 2007 எடிஷனோட சிறப்பு தமிழில் இருக்குது. சிறப்பு தமிழில் அந்த ஒரு 8 வகையான இடைச்சொல் இருக்கும். அது வந்து நான் முதல் அங்கே தான் படித்தேன். அந்த புக்கில் தான் அது இருக்குது. ஸோ அது படித்தனால தான் அந்த கொஷின் போட்டேன். ஸோ நமக்கு ஸ்கூல் புக்ஸ் பேஸு தான். ஸ்கூல் புக்கை படித்தோம்னாலே நம்ம அதுவே கரெக்டாக வரலைன்னா கூட நம்ம அதை வச்சு ஹேண்டில் பண்ணலாம் கொஸ்டின்ஸை. ஸோ அப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு 70% கொஸ்டின் தான் நம்ம படித்தது இருக்கும். மிச்சம் 30% கொஸ்டினை நம்ம படித்ததை வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று, பழமொழி 400லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். 2007 எடிஷனோட சிறப்பு தமிழில் பின்னாடி ஒரு 28 பழமொழி இருக்கும்னு நினைக்கிறேன். 28 பழமொழி இருக்கும். அது எல்லாமே பழமொழி 400 புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட பழமொழிகள், அந்த 28. ஸோ அந்த 28லேருந்து தான் அந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதை நான் எப்படி அதை ஏன் முன்னாடியே நான் படித்து வச்சேன் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸில் இதே மாதிரி பழமொழி 400 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 3 கொஸ்டினுமே அந்த 2007 சிறப்பு தமிழ் புக்கிலிருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் நான் அதை படித்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதில் தான் வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ பழமொழிக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த சொல்லும் பொருளும் படிக்கணும். நீங்கள் 6 to 12 இந்த 3 எடிஷனில் இருக்கிற சொல்லும் பொருளும் ஃபுல்லாக படிச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 2000 சொற்கள்கிட்ட இருக்கும். அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஓகே, சொல்லும் பொருளும் அதிலே நம்மளே எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாம் வந்து நம்மளே போட்டு பார்க்க வேண்டியதான். நீங்கள் ரூல் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 80% நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பிரித்தெழுது, சேர்த்தெழுதுலாம் போட்டுடலாம். ஆனால் இந்த முறை கேட்குறது எல்லாமே அந்த தமிழ் இளங்குமரன் அவரோட தமிழ் வளம் அதில் வந்து ஒரு எழுதி வச்சேன். எக்ஸாக்டாக எத்தனைன்னு தெரில. அதிகபட்சம் வந்து ஒரு 200லேருந்து 300 இருக்கும். 200லேருந்து 300 பிரித்தெழுது இருக்கும். பிரித்தெழுது, சேர்த்தெழுது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். அதுலேருந்து ஏதோ வந்துச்சுன்னா எழுதிக்கலாம். இப்போ குரூப் 2ல் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இது பிரித்தெழுது முடிஞ்சிருச்சு. கலைச்சொற்கள் வந்து நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் அவங்க அதை பற்றி கேட்குறதே கிடையாது, கேட்க போகிறதும் இல்லை. ஸோ கலைச்சொற்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்சளவு உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தையை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின் கெஸ் பண்ணி போடலாம். அதில் ஒரு 8 கரெக்டாகும். அப்படி தான் நம்ம இப்போ டார்கெட் பண்ணி போக முடியுது. ஏன்னா 100க்கு 100 போடுறதுலாம் வந்து சாத்தியமே இல்லை. முன்னாடி ஃபஸ்ட்டு நான் குரூப் 2 எழுதும்போது அப்போ தமிழ் இருக்கும். அப்போல்லாம் வந்து 93லாம் போட்டிருக்கேன், 93 போட்டிருக்கேன், 95 கூட போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அப்படிலாம் போட முடியல. ஸோ அதான், இது தமிழுக்கு வந்து இவ்வளோ தான். அப்புறம் அந்த தமிழில் லாஸ்ட் யூனிட் வந்து அறிஞர்கள் இருப்பாங்க. அவங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும். அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் வந்து இந்த தேவிரான்னு ஒரு புக் இருக்குது. அதை நான் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அவ்வளோதான், இந்த 2 தான் நான் பார்த்தேன். அப்புறம் அந்த ஓல்டு 2007 எடிஷன் சொன்னேன்ல, அதில் அந்த அறிஞர்களை பற்றிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதில் இருக்கிறது தான் கொஞ்சம் இந்த தடவை படிச்சுட்டு போய்க்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம 2வது தடவை எழுத போகிறோம் இல்லையா அந்த சிலபஸில். ஸோ கொஞ்சம் அதில் டீட்டெயிலாக கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். ஸ்கூல் புக்ஸ் அந்த தேவிரா புக்கில் இருக்கும் அறிஞர்களை பற்றி, ப்ளஸ் 2007 புக்கு அந்த எடிஷனில் இருக்க புக்கில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ அந்த அறிஞர்களை பற்றி அவ்வளோதான். வேறு தமிழில் வேறு என்ன இருக்குது? அந்த மரபு தொடர்கள், அந்த மரபு தொடர்
அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும். அது வேலை பிசகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது பார்த்துருப்பீங்க நீங்கள். குரூப் 4ல் கேட்டாங்க வேலை பிசகு அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின். அது அந்த மரபு தொடராக அந்த 1953 ஒரு 58 ஏதோ ஒரு இயரில் வந்து புக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த புக்கு. அது வந்து இதில் இருக்குது, தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அதில் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கமோ 25 பக்கமோ இருக்கும். 25 பக்கம் இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு பக்கம் படிச்சுட்டு பார்த்துட்டே போனால் போதும். நீங்கள் அங்கே போனால் அதை ஆன்சரை போட்டுடலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஓகே, அதனால் மரபு தொடர்கள் பிரச்சனை இல்லை. அந்த ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் இந்த டிவிஏவை ஏன் அழிக்காமல் வச்சுருக்கேன்னா, டிவிஏல உவமை தொடர்களுக்குன்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். உவமை தொடர்களுக்குன்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதில் தான் இந்த உயிர் சுற்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குரூப் 4ல் உயிர் சுற்று, உயிர்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உயிர்னால் நகம். அது ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் இல்லைன்னா கூட நீங்கள் போடலாம். இது சீரா புராணத்தில் வந்து இந்த வல்லுயிர் அப்படின்லாம் ஒரு வார்த்தை வரும். கூர்மையான நகத்தை கொண்ட புலி அவர் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு. ஸோ அது போட்டுடலாம். இந்த முறை வந்து இப்போ குரூப் 2ல் ஒன்று கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நீர் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. சாம்பல். இதுவும் நம்ம போடலாம். நீர், திருநீர் அப்படிலாம் சொல்கிறோம், சாம்பல். ஆனால் அந்த புக்கில் இருக்குது இதெல்லாம், அதுக்காக சொல்கிறேன். அதில் இருக்கிறத அப்படி டைரெக்டாக கேட்குறாங்க. ஸோ அதை அப்படி பார்த்து போட்டுக்க வேண்டியதான். அதனால் இந்த டிவிஏல ஓமை தொடர்கள்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மரபு தொடர் 1953 அது 58 அந்த இயர் புக்கு. அப்புறம் பழமொழி 400 அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. பழமொழி 400 அந்த ஆல்ரெடி சொன்னதில்ல 2007 புக்கில் கேட்டாங்கன்னா, அது இந்த தடவை அட்வான்ஸாக கேட்க கூட சான்ஸ் இருக்குது. இல்லை அவங்க கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த பழமொழி 400 புக்கு இருக்குது. பழமொழி 400 புக்கு. அதில் 400 பாட்டு இருக்கும். நீங்கள் டெய்லி 4 நாளாக படித்தா கூட உங்களுக்கு படிக்கிற மாதிரியே இருக்காது. சிம்பிளாக அதை வந்து படித்து நீங்கள் அதை முடிச்சிடலாம். அது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து கொஷினாக கேட்க போகிறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் லைனு. அவ்வளோதான். நீங்கள் ரெண்டையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பழமொழி மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம பழமொழி அது சும்மா ஞாபகம் இருக்கும் நமக்கு எப்படினாலும். முதல் லைன் மட்டும் அந்த பாட்டு மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டமாக அந்த புறநானூறு அகநானூறு பாட்டு மாதிரிலாம் இருக்காது. அந்த லைனு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எளிமையான தமிழில் இருக்கும். ஸோ முதல் லைனு, லாஸ்ட் லைனு, நடுவில் 2 லைன் இருக்கும். அது தேவையில்லை நமக்கு. நம்ம இந்த மட்டும் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, பழமொழி 400 முடிச்சிடுச்சா? ஓகே, அவ்வளோதான். தமிழுக்கு பார்த்தாச்சு. மேக்ஸுக்கு நான் அந்த சுரேஷ் அகாடமியோட புக்கு ஒன்று வச்சுருந்தேன், சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலே சொன்னேன். அதுதான் படித்தேன். ரீசனிங்க்கு அரிஹண்ட்டுன்னு ஒரு புக்கு இருக்குது. ரீசனிங்க்கு வந்து அரிஹண்ட் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. இந்த ஆர்எஸ் அகர்வால் சொல்லுவாங்க எல்லோரும். ஆர்எஸ் அகர்வால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அரிஹண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு. ஸோ நீங்கள் இது அரிஹண்டில் வந்து ஒரு 5 டாபிக் மட்டும் இருக்கும். கோடிங், டீகோடிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அப்புறம் கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப், அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் டைஸு, அப்படி ஒரு 5 டாபிக் இருக்கும். அந்த 5 மட்டும் டெய்லி ஒரே ஒரு சம்மு. அந்த 5லேருந்து ஒன்று எடுத்து மொத்தம் 5 சம் மட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே பக்காவாக போட்டுடலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ரீசனிங்கு, ஜிஎஸ்ஸு, தமிழ் எல்லாம் பார்த்தாச்சு. நான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த புக் லிஸ்ட்டு. ஒவ்வொரு புக்கையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதை படித்தா போதும் அப்படிலாம் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை போடுறேன். இப்போதைக்கு என்கிட்ட மைக்கு, இந்த ஃபோனு, கேமரா எதுவும் இல்லை. அதனால தான் இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டை போட்டு சொல்லிகிட்ருக்கேன். அது சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோவாகவே போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ போடுறேன். வேறு ஏதாச்சும் நடத்தணும் எனக்கு. பாலிட்டி அப்புறம் வந்து தமிழ், இந்த ரெண்டும் எனக்கு ஓரளவுக்கு, பாலிட்டி, தமிழ் இந்த ரெண்டும் ஓரளவுக்கு எனக்கு வரும். ரெண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை எடுத்து
அதை நடத்தி ஏதாச்சும் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.